பேங்க் எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இல்லை பேங்க் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் மெயின் ரோல் ப்ளே பண்ண மாட்டிங்கன்னா பேங்கிங் டேர்ம்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சீரிஸ் பார்த்துருக்கோம், பேங்கிங் டேர்ம்ஸும் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது செப்டம்பர் மந்த்து. இப்போ செப்டம்பர் மாதத்தில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு. இந்த அப்பாயின்மெண்ட்னு பார்க்கும்போது நேஷ்னல் லெவலில் என்ன அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது நியூஸ் பார்க்க போகிறோம். நியூஸ் வந்து நேஷ்னல் லெவலில் என்ன நியூஸ் இருக்குது, ஸ்டேட் லெவலில் என்ன நியூஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூஸ் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் பார்க்குறோன்னு வச்சுருங்க. அவார்ட்ஸு நேஷ்னல் லெவலில் என்ன அவார்ட்ஸ் கொடுக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன அவார்ட்ஸ், முக்கியமான அவார்ட்ஸ் கொடுக்காங்க. இப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உறுதியாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஏன்னா அவார்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸு, அதுலேயும் கிராண்ட் ஸ்லாம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம். அடுத்தப்பறம் என்ன கேட்கலாங்க, அடுத்தப்பறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்விரான்மெண்ட் ஃபேக்ட் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். என்விரான்மெண்ட் ஃபேக்ட்டு, ஏன்னா மாநாடு நிறைய நடக்கும், என்விரான்மெண்ட்டில் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். அப்புறம் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டுடைய ஆக்ட் என்ன இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குது, எலெக்ஷன் கமிஷனுடைய இது என்ன இருக்குது, இதெல்லாம் முக்கியமானது. இப்போ பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது, அப்போ அதெல்லாம் ஒரு முக்கியமான அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸு, ஆத்தர்ஸ் பார்க்க போகிறோம், மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் இண்டெக்ஸு, எதில் வந்து இண்டெக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் எக்கனாமிக் நியூஸாக என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அப்பாயின்மெண்ட் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. இப்போ ஆர்பிஐன்னு பார்க்கும்போது ஆர்பிஐ பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் படித்து வச்சுக்கிடணும். ஆர்பிஐ வெப்சைட்டே பார்த்து என்னென்ன நோட்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்து உட்காந்து திரும்ப உட்காந்து படிச்சிடணும். ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் கவர்னர் எல்லாருக்கும் தெரியும், சஞ்சய் மல்கோத்ரா. டெப்டி கவர்னர் மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. 4 பேரில் இப்போ ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன, ஸ்ரீஸ் சந்திர முர்மு. இந்த முர்மு பேரை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, பிரசிடென்ட் பேருக்கு பேர் வரும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ அது போக யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ராபி சங்கர், பூனம் குப்தா, சுவாமிநாதன், 3 பேர் இருக்காங்க. ஆர்பிஐ 1934 ஆக்ட் படி 35 ஆரம்பிக்காங்க. அதுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டுடைய சேர்மனை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சதீஷ் குமார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கேட்பான், 15th வைஸ் பிரசிடென்ட். இது நல்லா நீங்கள் பார்த்துக்கணும், இது டீட்டெயிலாக பார்த்துக்கணும். அப்போ அந்த எலெக்ஷன் ஆர்டிக்கல் பார்த்து வச்சுக்கிடணும். 66 எலெக்ஷனில் யார் ஓட்டு போடுறா, லோக்சபா எம்பியும் ஓட்டு போடுவாங்க, ராஜ்யசபா எம்பியும் ஓட்டு போடுவாங்க. இவருக்கு பீரியட் எத்தனை வருஷம், 5 வருஷம் பீரியடு. இவர் யார் எங்கே இருப்பார், எக்ஸாபீஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவில் சேர்மனாக இருப்பார். இப்போ ரிசைன் பண்ணனா லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணும், பிரசிடெண்ட்டை கொடுக்கணும். இவர் எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட், 15வது வைஸ் பிரசிடென்ட். இதுக்கு முன்னுக்கூட்டி எங்கே இருந்தார், மகாராஷ்டிராவுடைய கவர்னராக இருந்தார். இப்போ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கணும், என்ன முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கவர்னர் அப்பப்போ கவர்னர் அப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. மகாராஷ்டிரா கவர்னர் தான் இப்போ என்னதான் இருக்குன்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு வேக்கண்ட் உள்ளது. அப்போ அதை யார் ஃபில் பண்ணுறாங்கன்னா ஆச்சாரியா தேவராட். அப்போ இதில் ஆர்டிகிள் பார்த்துக்கணும். ஆர்டிகிள் வந்து 155, கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ண ஆர்டிகிள் 155. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட். கவர்னருக்கு பீரியட் எத்தனை வருஷம்னா 5 வருஷம். இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாதம் அது நடந்துகிட்டே இருக்கும், அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கணும். அடுத்தது செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அமித் காரை. அப்புறம் சிடிஎஸ், சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, அனில் சௌகான். அவருடைய போஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அனில் சௌகான். இதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். செல்ல கொஸ்டின் அழுத்தி படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் அழுத்தி படிச்சிடணும். இந்தியாவுடைய ஹானரரி அம்பாசிடராக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் ஈக்குவாலிட்டிங்கிறதுக்கு ஒரு ஹானரபிள் அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, ப்ரொடியூசரு, அவங்கள அப்பாயின்மெண்ட் கீர்த்தி சனான். இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது தான் பாட்னா ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட். இதுக்கு ஆர்டிகிள் பார்த்து வச்சிடணும், 217 பவன்குமார். அடுத்தது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சிஏஜி பற்றி ஃபுல்லாகவே பார்த்து வைக்கணும். ஏன்னா கண்ட்ரோலர்னா ஆடிட்டர் ஜெனரல். அது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து சஞ்சய் மூர்த்தி.
இவர் வந்து ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 148லேருந்து 151 வரை வரும். ஏன்னா இவருக்கு பீரியட் என்ன 6 வருஷம், 65 வயசில் ரிட்டையர்ட் ஆவாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னா கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படிம்பாங்க. கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ், நம்மளுடைய பணத்துடைய கார்டியன் இவர் தான். ஒரு ரூபா செலவழிக்காங்களா இல்லையான்னு. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் இதில் என்னென்னா கண்ட்ரோல் அண்ட் ஜெனரல் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸில் வந்து இப்போ யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா வந்தனா குப்தா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாம்பே ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஸ் ஸ்ரீ சந்திரசேகர். ஆர்டிகல் வந்து 217. ஆர்டிகல் மட்டும் பார்த்து வச்சுருங்க. அடுத்தது வந்து 10th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மணிப்பூர் என்ன சுந்தர், ஏன்னா சுந்தர் அப்பாயின்மெண்ட். இது தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தூத்துக்குடி. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது முக்கியம். ஆக்சுவலாக 3 இது ரொம்ப முக்கியம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி ஃபுல்லாக படிக்கணும், இன்சூரன்ஸை பற்றி ஃபுல்லாக படிக்கணும், ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை ஃபுல்லாக படிக்கணும். அப்புறம் பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். இப்போ ஆர்பிஐ, இன்சூரன்ஸுங்கிறது ஐஆர்டிஏ, ஷேர் மார்க்கெட்டு செபி, பிஎஃப் வந்து பிஎஃப்ஆர்டிஏ. அதில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய சேர்மன் என்ன சீனிவாஸ் இன்ஜெட்டி. அடுத்தது மிதுன் மன்காஸ். நெக்ஸ்ட் வந்து பிசிசிஐ பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னல அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவருக்கு பீரியட் முடிஞ்சிச்சு, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க வெங்கட்ரமணி. நெக்ஸ்ட் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதனுடைய டைரக்டரா 13வது டைரக்டரா கனாத் தாஸ், அவருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கம்ப்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதே டிபார்ட்மெண்ட் கீழே வருதான் டிசி கல்யாணி, இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க டிசி கல்யாணி. அடுத்தது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த சென்ட்ரல் சிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் உடைய டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரவீன் ரஞ்சன். அடுத்து இண்டோ திபெத்தன் பார்டர் போலீஸுடைய டைரக்டர் ஜெனரல் பிரவீன் குமார். இப்போ வந்து இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஓரியன்ட் வைஸ் பிரசிடென்ட், அதை மட்டும் பார்த்துருங்க. மற்றது வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட். இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் மேக்ஸிமம் நம்ம கேட்க மாட்டாங்க, காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய யூஎஸ்ஏ அந்த மாதிரி இங்கிலாந்து அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சும்மா நடந்ததுனால லைட்டாக பார்த்து வச்சுக்கிடுவோம். அப்போ தாய்லாண்டில் வந்து ஒரு இஷ்யூ போச்சு. ஏன்னா தாய்லாந்துடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா சினவத்ரா, இவங்க வந்து ஒரு ஃபோன் காலில் வந்து பேசி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகி எல்லாருமே ரிசைன் பண்ண சொல்லி ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனால் புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அனுதீன் சார்னவிராகுல். இப்போ தாய்லாண்டை பொறுத்தவரைக்கும் கேபிட்டல் என்னன்னா பேங்காக், ஏன்னா கரன்சி என்னென்னா தாய்பாட். இந்த மாதிரி இந்த இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், தாய்பாட். அடுத்து நார்வே நாட்டில் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நார்வே நாட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஆஸ்லோ, கரன்சி பார்த்தீங்கன்னா க்ரோன். இப்போ பிரைம் மினிஸ்டர் யாருன்னா ஜோனாஸ் கார் ஸ்டோரி. நெக்ஸ்ட் யூகேவுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டராக பார்த்தீங்கன்னா டேவிட் லேமி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் வந்திருக்காரு. அவருடைய பேர் பார்த்து வச்சுருங்க, ஸ்டார்மர், கியர் ஸ்டார்மர். இப்போ யூகேவுடைய கேபிட்டல் கரன்சி பார்த்து வச்சுன்னா இதுவும் கேட்பாங்க. இதில் இது மட்டும் இம்பார்ட்டன்ட். இவ்வளோ நேரம் பார்த்தாலே இதான் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் போச்சு. எங்கே போச்சுன்னா நேபாளில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டு. என்ன ப்ரொட்டஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதிகமாக இருக்குது, கரப்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு எதுவுமே இல்லை. அப்போ வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. என்ன நடக்குன்னா அப்புறம் தடை பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவை பேன் பண்ணுறாங்க. அப்போ வந்து சியூபின்னு சொல்லி நான் வச்சுக்கிடுங்க. 3 காரணம்: கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பேன் பண்ணுறாங்க. சோசியல் மீடியா பேன் பண்ணோம்னா அங்கே உள்ள யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா போராட்டத்தை ஆரம்பிக்காங்க. ஆனால் இது ஒரு காரணம் கிடையாது, அங்கே கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடுது. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. அங்கே உள்ள அரசியல் செல்வாக்கு உள்ளவங்கலாம், மினிஸ்டர், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக இருக்காங்க. அப்போ போராட்டம் பண்ணுறாங்க. இதேமாதிரி போராட்டம் தான் 2022 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு, 2024 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் நடந்துச்சு, இப்போ 2025 பார்த்தீங்கன்னா நேபாள் நடந்திருக்கு. அப்போ அங்கே ஒரு பெரிய போராட்டம் இருந்தால் அங்கே உள்ள மினிஸ்டர் எல்லாத்தையும் பற்றி விட்டாங்க. இப்போ புதுசாக இடைக்கால அரசாங்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா நேபாள் லடாக்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் போச்சு. அப்போ இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ சுசீலா கார்கி, இவங்க ஒரு லெக்சரர், ப்ரொஃபஸர், இவங்களை வந்து நேபாளுடைய இடைக்கால அரசாங்கமாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நேபாளுங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு பார்டர் ஸ்டேட்டு. இப்போ நேபாளுடைய கரன்சி என்னன்னா ருபி, கேபிட்டல் வந்து காத்மண்ட்.
அது ஒன்று தான் படித்து வச்சுக்கலாம். அப்புறம் ஜமைக்காவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆண்ட்ரூ கோல்னஸ். கேபிட்டல் கரன்சி மட்டும் பார்த்து வச்சுருங்க. கேபிட்டல் கிங்ஸ்டன், கரன்சி வந்து என்னென்னா டாலர். அடுத்து ஃப்ரான்ஸ்லேயும் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அங்கே வந்து மெஜாரிட்டி இல்லைனால ஆட்சி மாற்றி மாற்றி அமைக்காங்க. இப்போ நியூ பிரைம் மினிஸ்டர் வந்து செபஸ்டியன் லெக்கோர்னு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்க், யூரோ. கேபிட்டல் வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ பாரிஸு. அது மாதிரி பிரசிடெண்ட்டையும் பார்த்து வச்சுக்கிடணும். அதுவும் இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது. இம்மானுவேல் மேக்ரோன், இவர் பிரைம் மினிஸ்டர். அடுத்து கயானா பிரசிடெண்ட் இர்ஃபான் அலி. அது மாதிரி கயானாவுடைய கேபிட்டல் சார்ஜ் டவுன். கரன்சி பார்த்தீங்கன்னா டாலர். அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நியூஸு. நேஷ்னல்னால் என்ன கேட்டிங்கன்னா, நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய நியூஸ் வந்து நேஷ்னல் நியூஸ் அப்படிங்கும். அதில் முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறது எதுனா இது கேட்கலாம். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா பார்க், இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபுல் ஃபார்மே படித்து வச்சுக்கணும். இதாக இருக்குது, பிரதம மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பரல். இது வந்து ஒரு 7 பார்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கெல்லாம் வரப்போகுதுன்னா மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. அதில் ஃபஸ்ட்டு பார்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மத்திய பிரதேஷில் தார் டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கேட்கக்கூடியதை அழுத்திடுங்கன்னா மற்ற லைட்டாக பார்த்துக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபஸ்ட்டு செராமிக் வேஸ்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு அனோக்கி துனியா அப்படின்னு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கேட்போம். இப்போ 2வது கொஸ்டின் இது பார்த்துருக்கோம் கேட்கக்கூடியது. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ், அதாவது கடல் பசு அப்படிம்பாங்க. ஏன்னா கடல் பசு இது ஒரு வெஜிடேரியன். ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாக் ஸ்டேட்டில் பாக் செல்லச்சந்தி இருக்கும் பார்த்தீங்களா, பாக் ஸ்டேட்டு, அதில் கன்சர்வேஷன் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து கடல் பசு பாசு வந்து கன்சர்வேஷன் வந்து IUCN, ஏன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர் வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கௌரவமாக பேசப்படுது. அதனால் இது ஒரு முக்கியமான என்விரான்மெண்ட் நியூஸ். எப்போவுமே நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, ஆக்ட் பார்லிமெண்ட்டில் கொண்டு வர ஆக்டை நல்லா படிச்சுக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை நல்லா படிச்சுக்கணும், எலெக்ஷன் கமிஷனுடைய நல்லா படிச்சுக்கணும். இது போக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த என்விரான்மெண்ட் நியூஸ் பார்க்கணும், அப்புறம் எக்கனாமிக் நியூஸை அழுத்தி பார்க்கணும், மற்றது என்ன நடந்ததுன்னு பார்த்து வச்சுக்கிடணும். அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு AI பவர் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் ட்ரைபல் லாங்குவேஜ். ஒரு 6 லாங்குவேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தி, இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறக்காண்டி உள்ளே கொண்டு வராங்க. இதான் வந்து அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, ஆதிவாணி. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி, இதுவும் கேட்பாங்க, ஆதி சான்ஸ்கிருதி. ஏன்னா டிஜிட்டல் யூனிவர்சிட்டி இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த மலைவாழ் மக்களுடைய கல்ச்சர், ஆர்ட்டு, ஏன்னா அவங்களோட லாங்குவேஜை பாதுகாத்து அந்த யூனிவர்சிட்டியை வந்து எங்கே லான்ச் பண்ணிங்கன்னா, டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரைபல் யூனிவர்சிட்டி. அடுத்தது நமோ பாரத். இது வந்து நம்ம பார்த்துருப்போம், வந்தே பாரத் மாதிரி நமோ பாரத்துங்கிற ஒரு ட்ரெயின் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், 160 km/h ஸ்பீடில் போகும். இந்த கொஸ்டின் கேட்பாங்க என்விரான்மெண்ட்டில். 3வது கொஸ்டின் என்ன, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பேம்போ பேஸ்ட்டு பயோ ரிஃபைனரி, ஏன்னா அஸ்ஸாமில் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் கொஸ்டின். இதனுடைய மெயின் மீனிங்னா கிரீன் எனர்ஜி. இந்த கிரீன் எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி, இது வந்து இந்தியாவுடைய மெயின் டார்கெட்டாக இருக்குது. அப்போ இந்த க்ளீன் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி வரும்போது இதை படிக்கணும். அப்போ நமக்கு வந்து பிளெண்டட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, 80:20 அப்படின்னு சொல்லிட்டு. பிளெண்டிங் பெட்ரோலில் வந்து இது கலக்கரைக்காண்டி 80:20 கொண்டு வந்தாங்க. 80 வந்து பெட்ரோலும், 20 வந்து எத்தனாலும்பாங்க. அதுக்கு சுகர் கேன்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்புறம் மைஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா பேம்போலேருந்து எடுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது இது தெரிஞ்சுக்கிற வேண்டியதான், ஆசியாவுடைய லார்ஜஸ்ட் ரயில் ஆப்ரேஷன் கமாண்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குஜராத்தில் இருக்குது. அதாவது பெரிய லார்ஜஸ்ட் இது வந்து உத்தரப்பிரதேச, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் சென்டராக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது உறுதியாக கேட்பாங்க, 4வது கொஸ்டின்ஸ். அப்போ வந்து கோகுல் ரிசர்வாயர், உதய்பூர் லேக், இந்த ராம்சார் வெட்லாண்டில் 92, 93. இப்போ ரீசெண்டாக 2 வந்து இது கூட இணைச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, பீகார். அப்போ கோகுல் ரிசர்வாயர் அண்ட் பீகாரில் இருக்குது, பக்சாரில் இருக்குது. உதய்பூர் லேக் வந்து சம்பரானில் இருக்குது. ஏன்னா அப்போ ராம்சார் சைட்டை பற்றி நீங்கள் பார்த்து வச்சுக்கிடணும். ராம்சார் சைட்டுங்கிறது வெட்லேண்ட், ஈரநிலங்களை பாதுகாக்கிறக்காண்டி கொண்டு வராங்க. 1971 ஈரானில் உள்ள பிளேஸ் இது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 93 வெட்லேண்ட் பாதுகாப்பு வந்து இருக்குது. அதான் அதை வந்து கொஸ்டினாக கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ்.
அடுத்தது இது 5வது அடுத்த முக்கியமான கொஸ்டின்ஸ். கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹிமாச்சல் பிரதேசில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? கோல்டு டெசர்ட்னாவே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எங்கே இருக்குன்னா லடாக்கு, ஹிமாச்சல் பிரதேச ரீஜனில் இருக்கும். அதில் ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜனில் யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு பயோஸ்பியர் ரிசர்வ் நெட்வொர்க்காக ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் வந்து 18 இருக்குது. அதில் யுனெஸ்கோ வந்து ரெகனைஸ் பண்ணுறது 13வது இதை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். இது முக்கியமான கொஸ்டின். அடுத்தது சமுத்ரா பிரதக்ஷிணா. ஏன்னா சமுத்திரானா தெரியும் கடல், அப்போ பிரதக்ஷிணா கடலை சுற்றி வருது. அப்போ இது என்னென்னா சர்க்கம் நேவிகேஷன் வாங்க. சர்க்கம் நேவிகேஷன் ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் உள்ள உமன்ஸ் மட்டும், ஒன்லி உமன்ஸ் ஆஃபீஸர் மட்டும் சேர்ந்து கடலில் அந்த கப்பல் பேர் கேட்பாங்க திரிவேணி. ஏன்னா கடலில் வந்து உலகத்தை சுற்றி வர்றாங்க. அப்போ அந்த கப்பல் பேரை மட்டும் பார்த்துக்கிடுங்க. வெஷல் நேம் வந்து திரிவேணி. அது யார் பில்டு பண்ணாங்கன்னா இந்தியன் ஆர்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ். மொரிஷியஸுடைய பிரைம் மினிஸ்டர் நவீன் சந்திரா ராம் கோலம்பெய்டு அவர் வந்து இந்தியா வந்து விசிட் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க வந்து விசிட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கும் நமக்கும் ஏதாட்டும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகும். அப்போ நமக்கு வந்து இந்த மொரிஷியஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீகோ கார்சியான்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு உண்டு இந்தியன் ஓஷனில். ஏன்னா அது வந்து பிரிட்டிஷ்க்கு சொந்தமானது. அதை பற்றி இவங்க பேசியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது அந்த நாட்டுடைய கரன்சி என்ன. மொரிஷியஸுடைய கரன்சி வந்து ருபி. அப்புறம் அவங்களுடைய கேபிட்டல் என்ன, போர்ட் லூயிஸ். அதை பார்த்து வச்சுக்கிடுவோம். அடுத்த பிரைம் மினிஸ்டர் பூட்டான் வந்திருக்காங்க. செரிங் டாப்கே. அம்மைய அதனுடைய கரன்சி திம்பு. பூட்டானுடைய கரன்சி வந்து திம்பு. அடுத்தது கேபிட்டல் வந்து திம்பு, கரன்சி வந்து கல்ட்ரம். அடுத்தது எர்த்து குவைக், அவ்வளோ ஆப்கானிஸ்தானில் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் இந்தியா வந்துட்டு போயிருந்தார். அப்போ சிங்கப்பூருடைய கரன்சி கேபிட்டல் சிங்கப்பூர் தான், சிங்கப்பூர் டாலர் கரன்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேட்கலாம். இப்போ வந்து 6வது நியூஸ் இது கேட்கலாம். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டட் மினிஸ்டர் நேம்டு தியாலா, அல்பேனியன் கவர்மெண்ட். அல்பேனுடைய கரன்சி என்ன கேட்டிங்கன்னா கேபிட்டல் என்ன திரானா, கரன்சி என்னன்னா அல்பேனியன் நெக். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் சைபீரியா. சைபீரியான்னு தெரிஞ்சவொடனே நமக்கு தெரியும் ரஷ்யா உள்ளே வந்துடும். அப்போ பவர் ஆஃப் சைபீரியா 2 கேஸ் பைப்லைன் போடுறாங்க. ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக, சைபீரியானாவே ரஷ்யா தான், கூட யார் வர்றாங்கன்னா சைனா வர்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்கினா பாசோ, மாலி, நைஜர், இந்த 3மே ஆப்பிரிக்கா கண்ட்ரி. டெரரிஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த டெரரிஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய, உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய நாடே என்னங்கன்னா பர்கினா பாசோ தான். ஏன்னா டெரரிஸ்ட் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. இவங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லேருந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா வெளியே போயிட்டாங்க. அதான் இதில் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு அயன் பீம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அயன் டோம் தெரியும். அப்போ வந்து இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான ஆன்டி மிசைல் இது என்னங்கன்னா அயன் டோம். இப்போ அவன் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அயன் பீம். அப்போ எதிரி நாட்டுடைய ஏவுகணை அவன் நாட்டுக்குள்ளே வருதுன்னு வச்சுங்களேன், லேசர் லைட் மூலமாகவே அதை அடிச்சிருவான். அதான் இதில் முக்கியமானது, அதான் லேசர் லைட், லேசர் சிஸ்டம். பட் அதை வச்சே எதிர் நாட்டுடைய இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். இப்போ அயன் பீம்ங்கிறது எந்த நாட்டுடைய லேசர் சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா இது கேட்கலாம். இப்போ அமெரிக்காக்காரன் நமக்கு என்ன பண்ணனா H1B விசாவுக்கு வந்து நிறைய சார்ஜஸ் போட்டான் பார்த்தீங்களா, அதே மாதிரி சைனாக்காரன் வந்து கே விசான்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். 80th செஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி எப்போவுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3rd Tuesday வந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கே நடக்கும்னா நியூயார்க்கில் வச்சு நடக்கும். இந்த மாநாட்டில் யார் தலைமை தாங்கன்னா ஜெர்மனியுடைய பிரசிடென்ட் அன்னையிலேனா பயர்பாக்கு. இதோட தீம் என்னென்னா பெட்டர் டுகெதர். இதில் என்ன முக்கியம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிலாம் ஒரு கான்செப்டும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக பேசினார். நிறைய டிஸ்பியூட்டாக பேசிட்டு போனார். இது ஒரு முக்கியமான மாநாடு, இதை பார்த்து வச்சுக்கிடணும். ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணார். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இது கேட்கலாம், 7வது நியூஸாக இதை வச்சுக்கலாம். புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பிரைம் மினிஸ்டர் என்ன சானாய் தக்காச்சி, ஜப்பானுடைய ஃபர்ஸ்ட் லேடி பிரைம் மினிஸ்டராக போட போகிறாங்க. அதனால் இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்து இது கேட்பாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுங்கிறது நமக்கு எதிரி நாடு, சவுதி அரேபியாங்கிறது நமக்கு க்ளோஸான நாடு. இப்போ சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்ன சொன்னால் இஸ்லாமிக் நேட்டோ அப்படிங்காங்க. அப்போ நேட்டோன்னு என்ன அர்த்தம்?
அந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் உள்ள எல்லா நாட்டில் ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் எல்லா நாடும் அந்த நேட்டோங்கிற அமைப்பை சேர்ந்து அவங்கள காப்பாற்றும். அதே மாதிரி இது வந்து இஸ்லாமிக் நேட்டோன்னு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா. பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் சவுதி அரேபியா வந்து நிற்கும், சவுதி அரேபியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் பாகிஸ்தான் வந்து நிற்கும். அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு சவுதிக்குள்ள ரிலேஷனை பாதிக்கும். ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னா, சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் கிடையாது, அதுக்காண்டி பாகிஸ்தான் போட்டிருக்காங்க. அவனுக்கு ஆயில் தேவை பாகிஸ்தானுக்கு. அதனால இது ஒரு முக்கியமான இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு ரிலேஷன் உள்ள ஒரு அக்ரிமெண்ட். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நேஷனல் இது பார்த்தோம். இப்போ ஸ்டேட் நியூஸ்ல என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடந்த முக்கியமான நியூஸ் தான் ஸ்டேட் நியூஸுங்கும். அதில் பார்த்தீங்கன்னா பைராபி சாய்ராங் நியூ ரயில் லைன் மிசோராமில் போட்டிருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின், இது கேட்பான், இதில் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து மிசோராமில் ஃபஸ்ட்டு ரயில்வே லைன் போட்டிருக்காங்க. ஐஸ்வால், மிசோராமுடைய கேபிட்டல் ஐஸ்வாலில் போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து எங்கன்னா பைராபி டு சாய்ராங். இதுக்கு இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் விஷயமா என்ன வந்தாலும் நம்ம படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீப்னு ஒரு ப்ரோக்ராம், லோக்கல் எக்கனாமிக் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம். இது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, அந்த அர்பனைசேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா டவுனில், இல்லை Tier 2 Tier 3 டவுன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறக்காண்டி கொண்டு வராங்க, தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அடுத்த ஆப்ரேஷன் சவர்ணா. இது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா திருப்பதி அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி போட்டிருக்காங்க. சொர்ணான்னு என்னன்னா, சொர்ணமுகி வாட்டர் பாடி ஆக்ஷன் ஃபார் ரிவர் அண்ட் நல அவேர்னஸ். இது என்னன்னா, அந்த சொர்ணமுகி ரிவர்னு சொல்லிட்டு இது திருப்பதியில் இருக்குது, அதை பாதுகாக்கிறக்காண்டி ஒரு ஆப்ரேஷன் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அண்ட் சமிட். இந்த மாநாடு நடக்கிறது, உச்சி மாநாடு நடக்கிறது, அங்கே என்ன ரெசல்யூஷன் எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ செமிகான் இந்தியா 2025 டெல்லியில் வச்சு நடந்துச்சு. இங்கே தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சிப் வந்து அறிமுகப்படுத்தினாங்க, விக்ரம். இது கேட்பான், விக்ரம் 32. இது யார் அறிமுகப்படுத்துகிறா, யார் கொலாபரேஷன் கேட்டிங்கன்னா, அந்த சண்டிகாருடைய லேபும் அப்புறம் விக்ரம் சாராபாய் திருவனந்தபுரத்தில் உள்ளவங்க 2 பேரும் கம்பெனியில் இதை ஆரம்பிக்காங்க. அதனால தான் விக்ரம்ங்கிற பேரை உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கம்பைன் கமாண்டர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய தீம் வந்து என்னென்னா, இயர் ஆஃப் ரீஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் த ஃபியூச்சர். அடுத்தது 5th கோஸ்ட் கார்டு குளோபல் சம்மிட். இப்போ 4th குளோபல் சம்மிட் வந்து ரோமில் இட்டாலியில் வச்சு நடந்துச்சு. இப்போ 5th அங்கே வச்சு சொல்லிட்டாங்க, 5th வந்து இந்தியாவில் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் ஒரு அமைப்புடைய சம்மிட் வந்து இந்தியாவில் நடக்கிறனால அது முக்கியமானது. பிம்ஸ்டெக் யூத் லீடர்ஸ் சம்மிட். இது எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் குவஹாத்தி, அஸ்ஸாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் அதில் பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு டீகுட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொச்சி. இல்லை லைட்டாக பார்த்துட்டு வேண்டியதான், இது முக்கியம். 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் கவர்னன்ஸ் விசாகப்பட்டினத்தில் நடக்குது, இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஏஏ இம்பேக்ட் சம்மிட். ஏன்னா ஏஏ இம்பேக்ட் சம்மிட் டெல்லியில் வச்சு நடந்துச்சு. அடுத்தது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட். இது முக்கியமான கொஷின்ஸ். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் மொத்தம் 10 கண்ட்ரி இருக்குது. 2001 சைனாவில் ஆரம்பிக்காங்க, ஏன்னா ஷாங்காயில் ஆரம்பிக்காங்க. இப்போ 2017 தான் இந்தியாவும் மெம்பர் ஆகுது, பாகிஸ்தானும் மெம்பர் ஆகுது. இப்போ மாநாடு சமீபத்தில் நடந்துச்சு. அப்போ ஒரு 7 வருஷமாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சைனா போகாமல் இருந்தார், ஃபஸ்ட் டைம் போயிருக்காரு. அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதோட தீம் என்னன்னு கேட்கலாம், அப்ஹோல்டிங் த ஷாங்காய் ஸ்பிரிட். ஏன்னா எஸ்யூ ஆன் த மூவ். 2026 இந்த மாநாடு எங்கே நடக்க போகுது, எஸ்யூ மாநாடு எங்கன்னா பைசெக்ல வச்சு நடக்க போகுது. 2027 எங்கே வச்சு நடக்க போகுது அப்படின்னா பாகிஸ்தானில் வச்சு நடக்க போகுது. அடுத்த G20 சம்மிட் 2026 பார்த்தீங்கன்னா மயாமி புளோரிடாவில் உள்ள ஒரு சிட்டியில் வச்சு நடக்க போகுது. 2026 2025 இப்போ நடக்க போகுது, நவம்பரில் நடக்க போகுது. எங்கே வச்சு நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு நடக்க போகுது. இது முக்கியமானது. சவுத் ஆப்பிரிக்கா நடக்கும்போது அதை எடுத்து தெளிவாக படித்து வச்சிடணும், ஏன்னா அது கொஸ்டின் கேட்குற ஏரியா. அடுத்து வேர்ல்டு ஃபுட்டு இந்தியா வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் வச்சு நடந்துச்சு. இதில் நியூசிலாண்டும் சவுதி அரேபியாவும் பங்கு பெற்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம், நேஷனல் லெவலில் என்ன ஸ்கீம் இருக்குது, ஸ்டேட் லெவலில் என்ன ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் இப்போ பெரிய டிஸ்பியூட் ஆனது இதுதான். முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. பீகாரில் எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட கேட்கலாம். 243 தொகுதி இருக்குது. பீகார் எலெக்ஷன், பீகாருடைய இப்போ சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார். அப்போ வந்து பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷனாக வரும். ஏன்னா அங்கே லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார், நிதிஷ்குமார் இருக்கார், பிஜேபி வேற உள்ள இது பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்குள்ள பெண்களுக்கு
என்ன ஸ்கீம் உள்ளே கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்காங்க. ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டேன்னா அதை வச்சு அவங்க ஏதாட்டும் சின்ன சுயதொழில் பண்ணிக்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்தியா லெவலில் இது என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷனுக்காண்டி இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசப்பட்டது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பிரைம் மினிஸ்டர் தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தார். நமக்கு ஸ்கீமில் அது ஒன்று தான் இருக்குது. அடுத்து நேரம் ஸ்போர்ட்ஸு. எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருவோம் நம்ம. அதில் நமக்கு பேங்க் எக்ஸாம் போகிறதுக்கு கிராண்ட் ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க, பார்த்துக்கிடணும். பாருங்கள், இது வந்து மென்ஸ் ஏசியா கிரிக்கெட் கப். இது கேட்கலாம், அந்த கொஸ்டின் கேட்கலாம். நம்ம வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை அடித்து வின் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் அடித்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யுனைடெட் அரபு எமிரேட்டில் வச்சு நடந்துச்சு. இதில் என்ன இம்பார்ட்டன்னா, அந்த கப்பை வந்து அவங்க இந்தியா வந்து பாகிஸ்தான் மினிஸ்டர்லேருந்து வாங்க மாட்டேன்னு சொன்னோன்னா அந்த கப்பை கொண்டு போயிட்டார். அதனால் இது ஒரு இஷ்யூ ஆச்சு. யார் வின் பண்ணா, அந்த இஷ்யூலாம் கேட்க மாட்டாங்க, யார் வின் பண்ணான்னு பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th மென் ஹாக்கி ஆசியா கப் பீகாரில் வச்சு நடந்துச்சு. இந்தியா வந்து சவுத் கொரியா வின் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 4வது முறையாக வின் பண்ணியிருக்காங்க. 2003, 2007, 2017 4 முறை இந்த கப்பை வந்து ஆசியா கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஸ்லாம். கிராண்ட் ஸ்லாம்ங்கிறது டென்னிஸில் டாப் மோஸ்ட். அதான் இப்போ 4 வகையான கிராண்ட் ஸ்லாம் இருக்குது மொத்தம். ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய கிராண்ட் ஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன். 2வது நடக்கிறது கிராண்ட் ஸ்லாம் வந்து ஃப்ரெஞ்சு ஓப்பன். 3வது நடக்கிறது வந்து விம்பிள்டன் ஓப்பன். 4வது கடைசி நடக்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா யூஎஸ் ஓப்பன். அந்த 4ஐயுமே பார்த்துக்கிட்டீங்க. இந்த இது கொஸ்டின் கேட்கலாம். அந்த 4உடைய மென்ஸ் வின்னரை பற்றி இதில் கொடுத்துருக்கோம். நம்ம அது டேபிளாகவே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கிட்டீங்க. ஆஸ்திரேலியா ஓப்பன் முதல்ல அதான் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யானிக் சின்னர், இட்டாலி நாட்டை சார்ந்தவர். ஏன்னா யானிக் சின்னர் ரன்னர் கூட நீங்கள் விட்டுடலாம், வின் பண்ணவங்களும் கரெக்டாக பார்த்துட்டுங்க. ஃப்ரெஞ்சு ஓப்பன் பார்த்தீங்கன்னா கார்லாஸ் அல்கராஸ், ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். விம்பிள்டன் வந்து யானிக் சின்னர் இட்டாலி. அதுமாதிரி கார்லாஸ் அல்கராஸ், ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். 4 பேரையும் பார்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி உமன்ஸும் படிக்கணும். அப்போ இவங்க 2 பேர் தான். இவர் தான் யானிக் சின்னரு, இது கார்லஸ் அல்கராஸ். அப்போ உமன்ஸ்லேயும் அதே மாதிரி படிச்சுக்கிடணும். ஏன்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் வந்து இது கேட்பான். மேடிசன் கீ யூஎஸ்ஏக்காரங்க. ஃப்ரெஞ்சு ஓப்பன் கோகா கப் யூஎஸ்ஏக்காரங்க. விம்பிள்டன் இகா ஸ்வியாட்டிக் போலாண்டு. யூஎஸ் ஓப்பன் வந்து சபலங்கா பெலராஸ். இங்கே 4 பேர் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா மேடிசன் கீஸ், கோகா கஃப்பு, இகா ஸ்வியாட்டிக், சபலங்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க. ஏன்னா ஃபீடே உமன் கிராண்ட் ஸ்வீஸ் 2025 வின் பண்ணதுன்னா வைஷாலி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து டச் நாட்டுக்காரங்க, நெதர்லாண்டு. ஆனால் அவர் வந்து எத்தனிக் இந்தியன். இவர் வந்து என்னென்னா ஃபீடே கிராண்ட் ஸ்வீஸ் டைட்டில் வின் பண்ணி குவாலிஃபை ஆயிருக்காரு 2026க்கு. அதை வந்து கொஸ்டினாக கேட்க பார்த்து வச்சுக்கிறீங்க. அடுத்து காஃபா, ஏன்னா சென்ட்ரல் ஏசியன் ஃபுட்பால் அசோசியேஷன். இது எங்கே வச்சு நடந்ததுன்னா தஜிகிஸ்தானில் வச்சு நடந்துச்சு. யார் வின் பண்ணாங்க கோல்டுன்னு கேட்டிங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இந்தியன் ஒன்டே கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி போட்டிருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா 50 பாலில் வந்து செஞ்சுரி போட்டிருக்காங்க, ஃபாஸ்டஸ்ட். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனந்த் குமார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய ஃபாஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஸ்பீடு ஸ்கேட்டிங், அதில் வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீமுக்கு பார்த்தீங்கன்னா அப்போலோ தான் மெயின் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பார்த்து வச்சுக்கிடுங்க. அடுத்து துலிப் டிராஃபி கிரிக்கெட்டு. இது வின்னர் யாருன்னா சென்ட்ரல் சோன். இது கேட்பான், இது முக்கியமானது. பேலன் டி ஓர் 2025. இது பிரான்ஸ் நாட்டில் கொடுக்கக்கூடிய ஃபுட்பால் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இது. அதில் பார்த்தீங்கன்னா ஓஸ்மானி டெம்பிளி இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து மென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா ஐட்டானா பொன்மதி. ஏன்னா இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பிளேயர் தொடர்ந்து 3 வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேலண்டி ஓர் இந்த அவார்டு மென்ஸுக்கு யார் கொடுத்தாங்க, உமன்ஸுக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்து வேர்ல்டு பாக்ஸிங். இது வந்து லிவர்பூல் இங்கிலாண்டில் வச்சு நடந்துச்சு. இதில் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க ஒரு கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. யாரும் கேட்பாங்க. ஏன்னா 2 கோல்டு இருக்குது. அதில் மீனாட்சி கொடாண்ட், ஜாஸ்மின் லம்போரியா. ஏன்னா இப்போ 2 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. 3வது ரேங்க் வந்து என்னென்னா இந்தியா, முதல் ரேங்க் வந்து கசகஸ்தான். அடுத்தது வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப். இது கேட்பான். இது அடுத்த வருஷம் 2026 நடக்கும்போது 3 கண்ட்ரியில் நடக்க போகுது. யுஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ. அவங்க வந்து அவங்களுடைய லோகோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ யூஎஸ்க்கு வந்து பால்டு ஈகிள், கனடாவுக்கு வந்து மேபிள் ஆஃப் த மூஸ், மெக்சிகோவுக்கு வந்து சாயுத ஜாக்கார். அவங்க
மாஸ்காட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பேட்மிண்டனில் வேர்ல்டு சாம்பியனில் சாத்விக் சிராக், இந்த ஜோடி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்தியாவோட ஃபேமஸ் ஜோடி. இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன் 2025, அதோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து கங்கனா ரனாத். டெல்லியில் வச்சு நடந்துச்சு. இதனுடைய மாஸ்காட் வந்து என்னென்னா வீராஜ், ஒரு யங் எலிஃபெண்ட் இதான். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸும் பார்த்து வச்சுக்கலாம், நல்லா சிம்பிளாக பார்த்து வச்சுக்கலாம். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், ஏன்னா 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பீஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ஐஸ்லாண்ட் இருக்குது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படிப்பாங்க, நார்வே, ஸ்வீடன், பின்லாண்டு, ஐஸ்லாண்டு அதெல்லாம் வர்றது. அதில் ஐஸ்லாண்டு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணி ஐஸ்லாண்டு ஃபஸ்ட்டு இருக்குது, 2வது அயர்லாண்டு, 3வது நியூசிலாண்டு. அப்போ வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஐஸ்லாண்டு டாப்பில் இருக்குது. ஆசியா லெவலில் பார்க்கும்போது சிங்கப்பூர் டாப்பில் இருக்குது. அப்போ இந்தியாவில் பீஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது இது பார்த்து வச்சுக்கிடணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 115வது இடத்துல இருக்குது இந்தியாவுடைய பீஸ் இண்டெக்ஸ். இதில் கடைசியாக இருக்க நாடு என்னென்னா 163வது நாடாக இருக்கிறது என்னென்னா ரஷ்யா. ஸ்வாச் வாயு சுர்வேகேஷான், ஏன்னா இது வந்து ஏர் பொல்யூஷனை வந்து அளவிடுறது இல்லை. ஏர் பொல்யூஷன் வந்து இல்லாமல் நல்ல ஏர் பொல்யூஷன் இல்லாத ஒரு சிட்டி எதுங்கன்னா இந்தூர். மில்லியன் ப்ளஸ் பாப்புலேஷன் சிட்டியில் இந்தூர். இது கொஸ்டின் கேட்பாங்க. இந்தூருங்கிறது எங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா இது வந்து மில்லியன் சொல்லும்போது அபவுட் 10 lakh. 3 to 10 lakhல வந்து யார் இருக்கான்னா அமராவதி. அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்குன்னா அமராவதிங்கிறது ஆந்திரா. 3வது 3 lakhக்கு கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தேவாஸ் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ். இது நம்ம பார்த்து வச்சுக்கணும், இது கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இதில் இந்தியாவுடைய ரேங்க் என்னென்னா 38th. ஃபஸ்ட் யாருக்குன்னா சுவிட்சர்லாந்து. அடுத்தது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், இதில் தொடர்ந்து 7வது முறையாக ஐஐடி மெட்ராஸ் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. அடுத்தது குளோபல் டிஜிட்டல் நோமட் ரிப்போர்ட். நோமட்னா இந்த ரிமோட் ஒர்க்கர் இருப்பாங்கள்ல, ரொம்ப தூரத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய டிஜிட்டல் வைஸை பார்க்குறக்காண்டி அந்த ரேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்தியாவுடைய ரேங்க் வந்து 38th. ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா ஸ்பெயின் இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து கத்தாய் சில்லி ஃபெஸ்டிவல் மணிப்பூர், ஏன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு தெரியும் கேரளா ஓணம் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலா பாட் ஃபெஸ்டிவல் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சன்ரைஸ் ஃபெஸ்டிவல். சன்ரைஸுங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இதான் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு கிழக்கருந்து தான் சூரியன் உதிக்கும் போது முதல் ரிசீவ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். அப்போ அருணா அப்படின்னா சன்னு அர்த்தம், அருணாச்சல் சல்லுனா உதயமாவதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ அருணாச்சல் தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறாங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு சன்ரைஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நடத்திருக்காங்க. இது எங்கே நடத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டோங் வில்லேஜ். ஏன்னா அருணாச்சல் பிரதேசில் டோங் வில்லேஜ். டோங் இஸ் த ஃபஸ்ட் பிளேஸ் இந்தியா டு ரிசீவ் சன்ரைஸ். அது ஒரு ஜென்ரல் ஸ்டாட்டிக்காக கேட்கலாம், எந்த பிளேஸ் வந்து ரிசீவ் பண்ணுன்னா டோங். நெக்ஸ்ட்டு அவார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் தாதா சாஹிப் பால்கே அவார்டு, இதுக்கு உறுதியாக கேட்பாங்க. நான் எல்லாரும் போட்டுருவாங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா. ஏன்னா மோகன்லால் மலையாள சூப்பர் ஸ்டார் வந்து 2023 தான் கொடுத்துருக்காங்க, 2025 நினச்சிடக்கூடாது. அது எப்போ கொடுத்தாங்கன்னா 71st நேஷனல் ஃபிலிம் அவார்டு செரமனியில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2022 யார் வாங்கினான்னா மிதுன் சக்கரபோர்த்தி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தாதா சாஹிப்புங்கிறது 1913 ராஜா கரிஷந்திரா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அவர் தான் இந்தியா சினிமாவுடைய ஃபாதர் அப்படிம்பாங்க. இது ஆனால் ஊம படம். இந்த 13 திருப்பி போட்டிங்கன்னா 1931 ஆலமாரா, இதான் பேசும் படம். இப்போ இவர் தான் படம் எடுத்தனால அவர் பேரில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ எந்த வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்கன்னா 1969 கொடுக்குறாங்க. இந்தியாவில் சினிஃபீல்டில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு, ஆஸ்கார் அவார்டு மாதிரி இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு இதுதான். 71st நேஷனல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு. இது வந்து பெஸ்ட் ஆக்டர் யாருக்குன்னா ஷாருக்கானுக்கு. படம் வந்து ஜவான்.
அதே மாதிரி விக்ரந்த் மாசே படம் வந்து 12th ஃபெயில் 2 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து ராணி முகர்ஜி சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே படத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நரசிம்மராவ் மெமோரியல் ஃபார் எக்கனாமிக்ஸ். நரசிம்மராவ் தெரிஞ்சவொடனே நமக்கு தெரியணும், 91 to 96 அவர் தான் வந்து இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவருடைய பிரிவில் தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து டெவலப் ஆச்சு, பயங்கரமாக டெவலப் ஆச்சு. அதில் தான் அந்த 91ங்கிறது முக்கியமான காலகட்டம். 91க்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப அண்டர் டெவலப்பில் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் அந்த 91 96 பார்த்தீங்கன்னா இவர் மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அதனால் அதை ஞாபகம் வைக்கிறக்காண்டி சொல்கிறேன். இப்போ நரசிம்மராவ் அவார்டு யார் கொடுக்காங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ராமன் மேகசேசே அவார்டு முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராமன் மேகசேசே பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 31 கொடுப்பாங்க. அது அவங்களோட மன்னருடைய பெர்த் அனிவர்சரிக்காண்டி கொடுப்பாங்க. அப்போ வந்து அதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு என்ஜிஓ வாங்கியிருக்கு. உறுதியாக கொஸ்டின் கேட்பாங்க. எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்னு அந்த என்ஜிஓ, அதோடைய பவுண்டர் யாருன்னா சஃபினா குஷேன். இது போ 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா சகீனா அலி மாலத்தீவில் என்விரான்மெண்டலிஸ்ட் இவங்க. இது போ அவங்க நாட்டை சேர்ந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த அண்டோனியா இவரும் வாங்கியிருக்காங்க. இப்போ 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். லதா மங்கேஷ்கர் அவார்டு இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோனு நிகம். நெக்ஸ்ட்டு 2025 யங் சாம்பியன் ஆஃப் த எர்த் அவார்டு. அதாவது இந்த என்விரான்மெண்டிஸ்ட்காண்டி கொடுக்கக்கூடிய அவார்டு யார் கொடுக்காங்கன்னா யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமும் பிளானட் ஏயும் சேர்ந்து கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னா ஜினாலி மோடி மும்பை சேர்ந்தவங்களுக்கு. அடுத்தது ஆந்திர பிரதேஷ் ஹாஸ் பின் அவார்டு த பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு சில்க் டெவலப்மெண்ட்டுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. நேஷனல் அவார்ட் ஃபார் கவர்னன்ஸ் 2025. ஏன்னா கவர்னன்ஸ் அவார்டு கொடுங்க. எங்கே வச்சு நடந்ததுன்னா விசாகப்பட்டினத்தில் வச்சு நடந்துச்சு. இல்லை கோல்டு யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்க. ரோஹிணி கிராம பஞ்சாயத்து, துளி, மகாராஷ்டிரா. இன்டர்நேஷ்னல் வாட்டர் அவார்டு ஏன்னா புனேயை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட்டு கிமான்சு குல்கர்னி இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் ஷாபாட். ஏன்னா இது வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்தின மல்டிலேட்ரல் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸு. அடுத்தது எக்ஸசைஸ் யூத் அபயாஸ். இது வந்து இந்தியாவும் யூஎஸும் எங்கே வச்சு நடத்தினா அலாஸ்கா. இந்த அலாஸ்காங்கிற பிளேஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஏன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மீட்டிங் பிளேஸ் அங்கே தான் நடந்துச்சு. எக்ஸசைஸ் மைத்ரி இது வந்து இந்தியா தாய்லாண்டில் வச்சு தாய்லாண்டுக்கு இடையே நடந்த மேகாலயாவில் வச்சு நடந்துச்சு. எக்ஸசைஸ் பசிபிக் ரீச் இது வந்து மல்டிநேஷ்னல் ஏன்னா சிங்கப்பூரில் வச்சு நடக்கு. அதில் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்ட ஒரு கப்பல் என்னன்னா INS நிஸ்தார். எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் 2025 மல்டி லேட்ரல் எக்ஸசைஸ் இது எங்கே வச்சு நடக்குன்னா எஜிப்தில் வச்சு நடந்துச்சு. அடுத்தது இந்தியன் ஆர்மி இன்டகிரேட்டட் ஃபயர் எக்ஸசைஸ் அமோகா புரி ராஜஸ்தானில் தார் டெசர்ட்டில் வச்சு அந்த நம்மளுடைய இதெல்லாம் இருக்கும்ல பீரங்கி அதெல்லாம் வந்து வெடிக்க வச்சு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு எக்ஸசைஸாக பண்ணக்கூடியதான் தார் டெசர்ட்டில் வச்சு நடக்கும். இது முக்கியமான கொஸ்டின். அக்னி பிரைம் மிசில் இது கேட்பான். இவ்வளோ நேரம் பார்த்தாலும் இது ஒன்று தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்னி பிரைம் மிசில் DRDO நம்ம எப்போவுமே வந்து சயின்ஸ் சென்டரில் ISRO படிக்கணும், DRDOவும் பார்க்கணும். DRDO கூட ஏவுகணை செக் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அக்னி பிரைம் மிசில்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வச்சு இந்த ஏவுகணையை வந்து வச்சுருக்காங்க செக் பண்ணியிருக்காங்க. அந்த ஏவுகணையுடைய அட்டாக்குடைய ரேஞ்ச் என்னங்கன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அட்டாக் பண்ணும். 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அட்டாக் பண்ணும். ஒரு நியூக்ளியரே கொண்டு போய் அட்டாக் பண்ணக்கூடியது ஒரு முக்கியமானது. அடுத்தது ICGS அடாமியா த ஃபர்ஸ்ட் ஷிப் ஆஃப் த அடாமியா கிளாஸ் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்பில் வந்து அடாமியா அந்த பேரை மட்டும் பார்த்து வச்சுருங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு தெரிஞ்சவொடனே நம்ம 2 தான். ISRO நல்லா படிக்கணும், DRDO நல்லா படிக்கணும். இது போக நம்ம என்னென்னா வேர்ல்டில் உள்ள முக்கியமானதை மட்டும் பார்த்து வச்சுக்கணும். இப்போ சந்திரயான் 1 2 3 போட்டுருந்தா சந்திரயான் 5 வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில நடக்க போகுது ஜாயின்ட் மிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் அவுட்டர் பிளானட் எக்ஸ்ப்ளோரேஷன். அந்த ஸ்டேஷன் லடாக்ல இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கும்போது என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குமோ அதையே இதை கொண்டு வர மாதிரி ஒரு டென்ட் போட்டு அந்த ஃபீலிங்ஸ் கொண்டு வரதான் எனக்கு என்னென்னா அவுட்டர் பிளானட் எக்ஸ்ப்ளோரேஷன். இது எங்கே வச்சுருக்காங்கன்னா லடாக். நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் யூரோப்பியனுடைய ஃபஸ்ட்டு எக்ஸா ஸ்கேல் சூப்பர் கம்ப்யூட்டர். என்னுடைய ஸ்பீடு என்னன்னு கேட்டிங்கன்னா 1 குவிண்டிலியன்
ஆப்ரேஷன் பெர் செகண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்தே தான், அதை திரும்ப பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா விக்ரம் 32 இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சிப்பு, மைக்ரோ சிப். இதை டெவலப் பண்ணது யாருன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரும், அடுத்தது பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் லேபு ISRO-உடையது, சண்டிகாரில் உள்ள செமிகண்டக்டர் 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணுறாங்க. அதனால தான் விக்ரம்ங்கிற பேரை வச்சுருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் புக்ஸு, இந்த புக்ஸ் படிக்கும்போது ஒரு முக்கியமான ஆட்கள் எழுதின புக்கை படிக்கணும். அதுபோல் கான்ட்ரவர்சியலான புக்கை தான் படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தபான். இது என்னென்னா ஒரு காஷ்மீர் ஸ்டோரியை குறிக்கக்கூடிய ஒரு இது வந்து யாருடைய சக்கரவர்த்தி. அடுத்தது டெமோகிராஃபி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டீலிமிட்டேஷன், ரவி மிஸ்ரா எழுதியிருக்காரு. அடுத்து இவரை பார்த்து வச்சுக்கிறீங்க, நம்மளுடைய பழைய சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட். ஒய் த கான்ஸ்டியூஷன் மேட்டர், இது பார்த்துக்கலாம், ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிறகு அருந்ததி ராய் புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருப்பாங்க இந்தியாவிலேருந்து. இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்னு ஒரு புக்குக்காண்டி வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பெண் வந்து பீடி குடிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். இதனால இது கான்ட்ரவர்சியல் ஆச்சு. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது இந்தியாவுடைய ஒரு பாசிட்டிவ் ஆப்ரேஷன். அந்த பேரில் ஒரு புக்கு வந்து KJS திலான். சோலா டைகர்ஸ் ஏன்னா அவெஞ்சர் ஆஃப் சோம்நாத் யார் இருக்குன்னா அமீஷ் திருப்பதி. பிலீவர் டைலமா அபிஷேக் சௌத்ரி. பாரத்னா புபின் கசாரியா அனுராதா சர்மா. டிஃப்ரெண்ட் பட் நோ லெஸ், இது பார்த்து வச்சுருங்க, அனுபம் கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ், அதுலேயும் முக்கியமான புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. ஏற்கனவே இருந்த டேஸ் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. புதுசாக ஒரு டே வேர்ல்டுலேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், இந்தியாவிலேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம பார்க்குறோம். டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும் தெரியும் 5th செப்டம்பர். லிட்ரஸி டே வந்து 8th செப்டம்பர். ஹிந்தி டேஸ் ஏன்னா 14th செப்டம்பர். இன்ஜினியர் டே ஏன்னா விஸ்வேஸ்வரையா அவருடைய பிறந்தநாள் 15th செப்டம்பர். நீங்கள் இன்டர்வியூக்கெலாம் போகிறீங்கன்னா ஒரு இன்ஜினியராக இருக்கும்போது அந்த டேஸை வந்து கேட்பாங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டெமோக்ரஸி 15th செப்டம்பர். வேர்ல்டு ஓசோன் டே, இதை படிச்சுக்கணும். என்விரான்மெண்ட் சம்மந்தமாக வரக்கூடிய டே எல்லாம் நல்லா படிச்சுக்கிடணும். வேர்ல்டு ஓசோன் டே. அடுத்தது ஆயுர்வேதா டே, இதுதான் புதுசாக இந்தியாவில் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா டேஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான். இப்போ ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா ஒரே டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் 23 ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட்னு. வேர்ல்டு மாரிடைம் டே செப்டம்பர் 25. டூரிசம் டே செப்டம்பர் 27. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிச்சூரிஸ், இறந்தவங்களே யாரை படிக்கணும்னு கேட்டால் எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஃபேமஸாக இருப்பாங்க, அவங்கள தான் கேட்பாங்க, மெயினாக கேட்க முடியாது. அது போக ஒரு முக்கியமான அழகாக ஆக்சிடென்ட் டெத்தானால் கேட்பாங்க, நேச்சுரல் டெத்து கேட்க மாட்டாங்க. அப்போ அதை மட்டும் பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் சிங்கர் பண்டிட் ஏன்னா சானுலால் மிஸ்ரா அவர் இறந்துருக்காரு. ஒரு பேரை கொடுத்துட்டு என்ன சிங்குதுன்னு கேட்கலாம். அப்புறம் கன்னடாவுடைய ரைட்டர் பைரப்பா அவர் இறந்துருக்காரு. அடுத்தது குரு சாரதா கோப்மன், அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம், அவங்க இறந்துருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. அது இது கான்ட்ரவர்சியல், இது கேட்பாங்க. சுபின் கார்க் இவங்க வந்து 52 வயசு தான். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவ் அடிக்கும்போது இறந்துட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு இறந்துருக்க ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சந்தேகப்படுறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் கொடுத்து கேட்கலாம். சுபின் கார்க்குங்கிறது யாருன்னா அசாமீஸ் சிங்கர். ஏன்னா எங்கே வச்சு இறக்காருன்னா சிங்கப்பூரில் வச்சு இறக்காரு. அவங்க இறங்குறது என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூபா டைவிங் ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்துட்டாங்க. அது சந்தேகத்துக்கு உட்பட்டு இருக்கனால அதை ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். கான்ட்ரவர்சியில் அவர் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்துங்க தர்மா டால் இன் ஜப்பான். இந்த டால் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜப்பானில் வந்து இந்தியாவுக்கு வந்து அதை ஒரு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. 1 இயர் இது இந்த டாலை இந்தியாவில் வச்சுருக்கணும். இது வந்து லக்கி ஃபேக்டருக்காண்டி, குட் லக்குக்காண்டி கொடுக்குறாங்க. திரும்ப அதை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அப்புறம் பேரன் ஐலாண்ட், இது கொஸ்டினை கேட்கலாம். ஏன்னா இது ஒரு இது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வல்கோனா என்ன, 2 வல்கோனா தான். ஒன்று வந்து பேரன் வல்கோனா, இன்னொன்று வந்து நர்கோண்டன் வல்கோனா. ரெண்டுமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குது. இந்த 2ல் பார்த்தீங்கன்னா அந்த நர்கோண்டாங்கிறது எக்ஸ்டிங் டைப். எக்ஸ்டிங்னா அது அவ்வளோதான், முடிஞ்சு போனது. பேரனுங்கிறது ஆக்டிவ் வல்கோனா. இந்த ஆக்டிவ் வல்கோனா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இயரில் அது வந்து வெடித்து செதறும். அது வந்து இப்போ ரீசெண்டாக வெடிச்சிருக்கு. அப்போ அது வந்து ஏற்கனவே இந்த வருஷம்லாம் வெடிச்சிச்சு. அப்போ வந்து இது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. பேரன் ஐலாண்ட் இஸ் த இந்தியாவது ஒன்லி ஆக்டிவ் வல்கோனா. எங்கே இருக்குன்னா அந்தமானில் இருக்குது.
நெக்ஸ்ட்டு இப்போ லடாக் ப்ரொட்டஸ்ட்டு, இது வந்து நார்மலாக பார்த்து வச்சுக்கணும். லடாக்கில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் போகுது. ஏன் ப்ரொட்டஸ்ட் போகுதுன்னா, லடாக்கில் அவங்க என்ன கேட்கனா, எனக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க அப்படிங்காங்க, ஸ்டேட் குட் கொடுங்கங்காங்க. ஒரு காரணம். ரெண்டாவது, என்ன வந்து 6வது அட்டவணையில் இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து 12 ஷெட்யூல் இருக்குது, அதில் 6வது அட்டவணையில் எங்களை இணைங்க அப்படிங்காங்க. மூணாவது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி லடாக் மக்களுக்கு தான் கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்காங்க. நாலாவது, அங்கே வந்து லோக்சபா தொகுதி ஒரு தொகுதி இருக்குது, அது 2 தொகுதி வேணும் அப்படிங்காங்க. ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்டர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 85% பீப்புள் 80% கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு 2 லாங்குவேஜ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள லாங்குவேஜ். இதான் அங்கே உள்ள ப்ரொட்டஸ்ட். அப்போ அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நண்பன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே உள்ள ஒரு கிளைமேட் ஆக்டிவிட்டீஸ் சோனம் வான்சுக், இவர் வந்து 35 நாள் ஸ்ட்ரைக்குக்கு அனௌன்ஸ் பண்ணுவார். 15 நாளே வன்முறையில் இருக்கனால இவரை வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் அரெஸ்ட் பண்ணி ஜோத்பூர் ராஜஸ்தானில் வச்சுருக்காங்க. இப்போ இது ஒரு முக்கியமான ப்ரொட்டஸ்ட். அப்புறம் அகமத் நகர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அகல்யா நகர்னு சொல்லி மகாராஷ்டிராவில் பேரை மாற்றிட்டாங்க. அப்புறம் லாரி எலிசன் ஆரக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கோ பவுண்டர் இவர் தான் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன். ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னக்கூட்டி 5%, 12%, 18%, 28% இருந்துச்சு. இதை வந்து 2 கேட்டகரியில் கொண்டு வராங்க. என்ன கேட்டகரினா 5%, 18% கொண்டு வந்துட்டு, இது போக சின்டாக்ஸு அப்படின்னு 40% கொண்டு வராங்க. சின்டாக்ஸ்னால் அந்த போதைப் பொருட்களுக்கு வரி வந்து 40% போடுறாங்க. அது ஒரு முக்கியமான 2.0 போயிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்டுங்கிறது என்னென்னா, அந்த நக்சலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஆக்ஷன் தான் இது, ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன். இது எங்கே இந்த நக்சலிஸ்ட் அதிகமாக இருப்பாங்க, சத்தீஸ்கர் தெலுங்கானா பார்டர். இதுதான் ரெட் காரிடர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிம்பாங்க, ரெட் காரிடர். அப்புறம் பார்த்தீங்கன்னா MiG-21 ஃபைனல் பேர்வெல் வச்சு முடிச்சு விட்ருப்பாங்க. MiG-21 நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கின ஒரு ஏவுகணை. அப்போலாம் கேட்பாங்க மிக்குங்கிறது எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க. ஓரளவு பார்த்துருக்கோம். இதோட PDF கீழே அட்டாச் பண்ணி விட்றோம். இது போக நீங்கள் என்னென்னா லிமிட்டடாக நம்ம படிக்கும்போதே தெரியும், இது கேள்வி கேட்பான், இது கேள்வி கேட்க மாட்டாங்க. அதை மட்டும் அழுத்தி படிக்கணும். கடந்த ஒரு 6 மாதத்துக்கு உள்ளதை நீங்கள் பார்த்துக்கிடணும். இப்போது நம்ம பேங்கிங் டேர்ம்ஸும் பார்க்குறோம். அதை ஃபில்டர் பண்ணி கொஸ்டின் கொடுக்கும். இதில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்கோர் ஏறிடும். அதனால் நல்லா திரும்ப உட்காந்து படிக்கிங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.